ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த ஒரு ஆள் வேண்டும். தானியலுக்குள்ளே தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கிறது. அவனை ஏற்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சரியாக சொல்லியிருக்கிறார். தேசாதிபதி ராஜா தானியலை குறித்து நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். இதை நாம் மாற்றி போட வேண்டும். இல்லை என்றால் அடிமையாக இருந்தாலும் நாம் அடிமையாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறீர்? நானும் அதை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவன் மீது ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஆமாம், அவன் உண்மையில இருக்கிறானே. இதை குறித்து ராஜாவோட கூறினால் ராஜா ஏற்றுக்கொள்ள மாட்டாரே. ஆனால் நாம் அந்த தானியலை அவருடைய தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிற விஷயத்திலும் வேதாகமம் வாசிக்கிற விஷயத்திலும் தான் நாம் அவனை தடை செய்ய வேண்டும். வேற ஒரு வழியும் இல்லை. எனக்கு ஒரு ஆலோசனை இருக்கு. வாரும் ராஜாவிடம் ராஜாவை பார்க்க வேண்டும். அநியோஜித்துட்டு இருக்கிறேன். மந்திரி யாரங்கே? பிரதானி தேசாதிபதி உங்களை பேச வேண்டுமா? வர சொல்லும். பாருங்கள் ராஜா, நீர் வாழ்க. 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், என்ன செய்தி? ராஜாவே, நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அதிகாரிகளும் உம்முடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பது குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் 30 நாள் அளவும் உம்மை தவிர எந்த ஒரு தேவனை நோக்கியும் எந்த ஒரு மனுஷன் நோக்கியும் யாதொரு நினைப்பும் செய்யக்கூடாது. அப்படி அவர்கள் மீறுவார் என்றால் அவர்கள் செஞ்ச பின்போட ராஜா கடலை பிறக்க வேண்டும். ஆகையால் ராஜாவே, நீர் இப்போதே ஒரு கட்டளை பிறப்பிக்க வேண்டும். இது கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்படியே செய்யுங்கள். அகட்டும் ராஜா. சிரித்து கொண்டு எப்படி வருகிறான்? தானியலே, 30 நாள் தேவனை நோக்கி எந்த ஒரு ஜெபமும் நீ செய்யக்கூடாது. இது ராஜ்யம் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இது ராஜ கட்டளை. இது நீ அறிந்திருக்க கடவுள். வணக்கம் ஐயா. என்ன இந்த ராஜா திடீர்னு இப்படி ஆயிடுறாரு? ஒன்றுமே புரியவில்லையே. தினமும் 3 வேளை ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது என் கடமையும் என் வழக்கமாக இருக்க ராஜாவுடைய கட்டளைக்கு எப்படி நான் கீழ்ப்படிவது? ஐயோ, என் ஜெப வேளை வந்துவிட்டது. கர்த்தாவே, இந்த வாலிப வயசுல மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேசாதிபதி தானியேல் மீண்டுமாக தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். வாரும் ராஜாவிடம் கூறுவோம். செல்வோம். ஒருவனை மாட்டிவிட்டு அனுப்புவது எவ்வளவு பெரிய சந்தோஷம். வாரும் செல்வோம். இல்லைங்கள், என்ன வேண்டும்? ராஜாவை பார்க்க வேண்டும். அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளோம். அவசர செய்தியா? சரி, வாருங்கள். ராஜா, என்றும் நீர் வாழ்க. இவனுங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு வேலையே இல்லை போல இருக்கு. சொல்லுங்கள், என்ன செய்தி? ராஜாவே, 30 நாள் அளவு உண்மை தவிர எந்த ஒரு தேவன் நோக்கியும் மனுஷன் நோக்கியும் யாதொரு விதம் செய்யக்கூடாது ராஜ கட்டளை பிறப்பித்தும் தானியேலோ உண்மையை நீட்ட கட்டளை மதிக்கவில்லை. அவன் வழக்கம் போல தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த தானியேல் எவ்வளவு நல்ல மனிதன் அல்லவா? இப்ப என்ன செய்ய அவனை? ராஜா கட்டளையிட்ட எந்த ஒரு காரியம் அதை நிறைவேற வேண்டும். இதை ராஜா அறிவீராக. அந்த தானியேல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைப்பார். இது என் கட்டளை. இது எனது உத்தரவு. தானியேல் சிங்கத்துக்கு இரையாக போகிறான். பாருங்க, இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஐயோ, இவனுடைய சேட்டைக்கு ஒரு அளவே இல்லையா? சிங்கத்தமிழ் போடும். விடக்கூடாது. இன்றோடு கதை முடிந்தது. இதோ சிங்கத்தமிழ் வந்துவிட்டது. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கர்த்தாவே, என்னை இரட்சியும். இரவு முழுவதும் தானியேலிருந்து தூக்கமே வரவில்லை. காலை பொழுது விடிந்து விட்டது. அவனுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. மந்திரி, அவனை போய் பார்ப்போம், வாருங்கள். தானியேலே, ஜீவனுள்ள தேவனும் தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரோ? ராஜா, நீ எப்படி வாழ்க? தேவன் சிங்கத்திற்கு என்னை தப்பித்திருக்கிறார். ராஜா சிங்கத்தின் வாயை தூதர்களை கொண்டு கட்டி போட்டார். அவருக்கு முன்பாக நான் உத்தமனாய் காணப்பட்டேன். ஒரு குற்றமும் செய்யவில்லை. ராஜாவாகிய உனக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்யவில்லை. இது ராஜாவாகி இந்த வாலிப வயசுல கர்த்தர் மேல் உண்மையாக வாஞ்சியா இருந்தபடியினால் எந்த சேதமும் வராதபடி தேவன் என்னை காத்தார். தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை இடைவிடாமல் பாதுகாத்து வந்தார். வாரும், என் அரண்மனையுடைய பிரவேசியும். அகட்டும் ராஜா. மந்திரி, பிரச்சனைக்கு காரணமாக இருந்த 2 கல்வர்களையும் தூக்கி சிங்கக்கேபில் போடும். இது எனது உத்தரவு.
வரும் தானியேலை போய் பார்ப்போம் என்ன ஆயிட்டு என்று. ஆமாம், சிங்கவேல் இருந்த பசிக்கு ஒரு எலும்பு கூட அவனுக்கு மீதம் இருக்காது. பாரு, பாரு. ஆ, இங்க பாரு, பாரு, இங்க இருக்கிறான். இங்க இருக்கிறான். இவன் எப்படி இங்க வந்தான்? சிங்கவேல் சேதப்படுத்தவில்லை. ஆமா. இதோ வருகிறார்கள். ராஜா எங்களை மன்னியும், ராஜாவே எங்களை மன்னியும். தானியேலே, தானியேலே, எங்களுக்காக ராஜா